ரிஷபத்துல வந்து 4ஆம் வீட்டுல வந்து கேது சூரியனுடைய சேர்க்கை நடப்ப இருக்கிறதுனால இந்த ராசிகளுக்கு பொருள் இன்பங்கள் சம்பந்தப்பட்ட விஷயம், அதாவது நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. நான் திரும்பி சொல்றேன், நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொதுவான பலன்களா எடுத்துக்கோங்க. உங்க ஜாதக பலனா தயவு செய்து எடுத்துக்காதீங்க. நான் சொல்லக்கூடிய கிரகங்கள் உங்க ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தால் அது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்குண்டான வாய்ப்பை கொடுக்கும். அதே போல பரம்பரை சொத்துக்களில் உள்ள பிரச்சனைகளை எல்லாம் நீங்க அந்த சொத்து கைக்கு வர்றதுக்குள்ள வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பணிபுரிபவர்களுக்கு எல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளை கொடுக்கும். வியாபாரிகளுக்கு நல்ல லாபத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம், புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வாய்ப்புகள், எதிர்களை வென்று வீழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம், நீண்ட ஆசைகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரர்கள். விருச்சகத்தினுடைய 9ஆம் வீட்டில் சூரிய கேதுனுடைய அமைப்பு இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பிளாக்கேஜஸ், ஒரு தடையை கொடுத்து திருப்பி ஓபன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால ரொம்ப தடையில் போயிட்டு இருந்தக்கூடிய விருச்சகத்தினுடைய அமைப்பு இப்போ வந்து அன்பிளாக் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம். வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள். ஸோ இதனால வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் ஈடுபாடு சம்மந்தப்பட்ட இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தன்னுடைய உடல்நலத்தினுடைய அமைப்பையும் கருத்தில் கொண்டு, குடும்பத்துடைய நலனையும் கருத்தில் கொண்டு ஆன்மீகத்தில் ஆர்வம் அதிகக்கூடிய ஒரு காலகட்டம், ஏற்கனவே செய்த முதலீடுகளில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம், நிதிநிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், திட்டமிட்ட வேலைகள் அனைத்தும் பர்ஃபெக்டாக முடியக்கூடிய ஒரு காலகட்டமாக வரப்போகுது. ஸோ இவர்களுக்கு ரொம்ப சிறப்பான அமைப்பை கொடுக்க இருக்கு. அதுக்கு அடுத்த ராசி கடகராசியை பொறுத்த வரைக்கும் 2வது வீட்டில் சூரியன் கேதனுடைய சேர்க்கை சிறப்பாக இருக்கிறது. இதனால் வந்து இந்த ராசிக்காரர்களுடைய ஆளுமை மேம்படக்கூடிய ஒரு காலகட்டம், இவர்களுடைய பேச்சு மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும். அதாவது அந்த மெச்சூரிட்டி ஆஃப் பாடி லாங்குவேஜ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இது நல்லா ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ அதனால் இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் இதெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் எடுக்கிறது, கிளாஸ் அட்டன் பண்ணுறது, ஸோ குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா கேதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா போதிப்பது. அப்போ ஏதோ ஒரு வகையில் சொல்லிக் கொடுப்பதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குரு உச்சமாக இருக்கிறதுனால இந்த குருவினுடைய அமைப்பில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு எல்லாமே என்ன அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு, நிதி ஆதாயங்களை ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம், முதலீடு நீங்கள் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு எல்லாம் நல்ல லாபம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம், மிக முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க போகுது. இந்த கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஆசைகள்லாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதெல்லாம் நடக்க போகுது. பொறுத்திருங்க. பொதுவாக